வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் முட்டையை வறுக்கிறதுக்காக மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும், மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, அப்புறம் பெப்பரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதோட சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, இல்லைனா கறிக்கிற மசாலா. இப்போ முட்டையை நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வேவிச்சதுக்கப்புறம் அது தோலெல்லாம் உரிச்சிட்டு இதேமாரி கீறி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா அந்த முட்டையில் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் அந்த குழம்பு சாப்பாடோட இல்லை தோசை, சப்பாத்தி, பூரிக்கு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த முட்டை அந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே ஏறிடுச்சு. அதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மடிச்சுட்டு திரும்ப முட்டை கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு அதே பேனை வாஷ் பண்ணி நம்ம திரும்ப அடுப்பில் வச்சாச்சு. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஸ்லைஸாக சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிங்க. ஏன்னா கிரேவி செய்யும்போது நம்ம பொடுசாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் போதும். நான் வந்து ஒரு 2 பேருக்கு தான் அந்த கிரேவி செஞ்சுருக்கேன். 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாரி. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்படின்னா நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்கும் பார்த்திங்கன்னா அந்தமாரி லைட்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும். பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஆட் பண்ணியாச்சு. அதோட ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி பச்சை ஸ்மெல்லும் போட்டோம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் பெப்பர் தூள் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அது இல்லைனா நம்ம சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா அதை ஈக்குவல் ஸ்டேஜுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் 1/4 ஸ்பூன் இல்லாட்டி அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இதோட தேங்காய் கொஞ்சம், முந்திரி பருப்பு ஒரு 5-6 இது மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். அது லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணோம். இப்போ தக்காளி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவினால் ரொம்ப நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 100 ml-லேருந்து 150 ml நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் தேங்காயும் அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பும் தேங்காய், ஏன்னா தேங்காய் கம்மியாக போடும்போது மிக்ஸி ஜாரில் அரைப்படாது. அதனால் அதோட முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரேவி வந்து திக்னஸாகவும் இருக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நம்ம அரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிரேவினால் எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்றலாம். பட் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அதனால் கொஞ்சம் மீடியமாகவே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அதை முட்டை மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து பார்த்திங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 முட்டை மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது லாஸ்ட்டாக ஆயில் இருக்கும். அதாவது நம்ம முட்டையை ஸ்டார்டிங்கில் வறுத்தோம் பார்த்திங்கன்னா அதில் மிச்சம் ஆயில் இருக்கும். அதையும் சேர்த்து இதில் விடுங்க. ஏன்னா நான் கடலெண்ணெய் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். செக்லாட்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தனால அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெய் அந்த கிரேவியோட முட்டையோட கிரேவியில் இருக்கிற மசாலா எல்லாம் அந்த குழம்புல இறங்கும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதோட கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இதில் தூவிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் கிரேவி இல்லாட்டி முட்டை குழம்புன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்கும் நீங்கள் இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ டிஷ்ஷஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.